ஹலோ வணக்கம். வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு சண்டே எபிசோட் 28 டிசம்பர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எபிசோட் 85 அண்ட் டே 84. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து சேரும். உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்களேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய படத்தோட ஹீரோ மாரி நம்மளோட விஜய் சேதுபதி என்டர் ஆகுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு இந்த கெட்டப், இந்த ஃபேஸில ஏதேதோ பண்ணி வச்சிருக்காங்கல்ல, மீசையும் தாடியும் எனக்கு அது புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓகே, 2வது நாள் பார்க்கும்போது பழகிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் டாப் 10 பத்தி வந்து பேசுறாங்க விஜய் சேதுபதி. அண்ட் துஷார வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க, லவ்வ வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில சண்டைகள் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் வச்சு தான் வந்து சண்டை. கம்ருதீன் வந்து பேசுறாங்க. என்னன்னா, துஷார பத்தி பேசுறாங்க. உடனே வந்து நான் பர்சனலா தான் பேசினேன் அப்படின்னும்போது, சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, "இது ஒண்ணும் பர்சனல் கிடையாது. இது ஒரு கேம் தானே" அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அரோரா கிட்ட வந்து, "துஷார நீ தானே காலி பண்ண. துஷார் உன்னால தானே எவிக்ட் ஆனான்னு" சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? "இட்ஸ் எ கேம். இட்ஸ் நாட் அ பர்சனல்" அப்படின்னு சொல்றாங்க சுபிக்ஷா. அண்ட் அரோராவும் வந்து கூட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, கம்ரு என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நான் உணர்ந்து தானே சாரி கேட்டேன் திவ்யா கிட்ட. ஆனா நான் நடிக்கிறேங்கிற மாதிரி எப்படி போர்ட்ரே பண்ணலாம்?" அப்படின்னு கேட்கிறத பார்க்குறோம். அண்ட் கம்ருதீன் இன்னொரு விஷயத்தையும் வந்து அரோரா கிட்ட கேட்குறாங்க. "நீ எல்லாம் வந்து பாருவ எப்படி லவ் பண்ண?" அப்படியெல்லாம் வந்து கேட்டாங்களாம். அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறாங்க. எந்த இடத்துல துஷார வச்சு பேசணும், எந்த இடத்துல பாருவ வச்சு பேசணும் அப்படிங்கிறது கம்ருதீனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த சண்டே எபிசோடுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கட்டி புடிச்சு சாரி கேட்டா, அது எப்படி ஃபேக்கு? அது எப்படி அரோரா இப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொல்லி கேட்கறத பார்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி விஜய் சேதுபதி நேத்து எபிசோட்ல தான் சொன்னாங்க. துஷார் போனதுக்கு அரோரா காரணம் கிடையாது. துஷார் தான் காரணம்னு சொல்லிட்டு. ஆனாலும், நம்மளோட கமருதீன் வந்து "துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு அரோராவ வந்து சொல்றாங்க. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு வார்த்தையும் விடுறாங்க நம்மளோட கம்ருதீன். அது என்னன்னா, "பார்வ வெறுப்பேத்துறதுக்காக நீ நெறைய விஷயம் பண்ணல்ல. பொசசிவ்னெஸ்ஸ வந்து தூண்டி விடணும்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அரோரா ஒரு பக்கம் அழுறதும், பாரு ஒரு பக்கம் அழுறதும் பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து பிரேக்குக்கு அப்புறம் என்ட்ரி ஆகுறாங்க. ஏன்னா பிரேக்ல இவ்ளோ சண்ட போகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்மளோட சுபிக்ஷா வந்து விஜய் சேதுபதி கிட்ட ஒரு சாங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் சேதுபதி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, "உங்க ஃபேமிலில வந்துட்டு பீட் பாக்ஸ்லாம் பண்ண வேணாம்னு சொன்னாங்கல்லன்னும்போது, அது பீட் பாக்ஸ் தான்" அப்படின்னு சொல்லி நம்ம சுபிக்ஷா சொல்றாங்க. உடனே வந்து, "ஓ! இது சாங்கான்னும்போது" "இல்ல சாங் தான். ஆனா கொஞ்சம் பீட் பாக்ஸிங் வரும்" அப்படின்னு சொல்லவும் வந்து எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. அண்ட் பீட் பாக்ஸிங்கும், சாங்கும் பாடும்போது விக்ரம் ஒரு பக்கம் சிரிச்சுட்ருக்க, பாருவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் வந்து காட்டுறாங்க கேமராமேன். நல்லாவும் பாடல. அண்ட் அந்த பீட் பாக்ஸிங் உண்மையாவே வந்து சொல்றேங்க, ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. நம்ம சுபிக்ஷா வந்து பீட் பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிரவீனும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எஃப்ஜேவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க விஜய் சேதுபதி வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. அது என்னன்னா, டிக்கெட் டூ ஃபினாலே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இவங்க இதுக்கான தகுதி உள்ளவங்க கிடையவே கிடையாது. ஒர்த்து இல்ல அப்படின்னு நீங்க யார ஃபீல் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அரோரா வந்து சாண்ட்ராவ சொல்றாங்க. சுபிக்ஷா வந்து பாருவுக்கும், கம்ருவுக்கும் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. விக்ரம் வந்து திவ்யாவ சொல்றாங்க. சபரி வந்து சாண்ட்ராவ சொல்றாங்க. வினோத் வந்து திவ்யாவ சொல்றாங்க. கனி வந்து பாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. திவ்யா வந்து பாரு, வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற ரீசன் வந்து கேட்குற மாரியே இல்ல. உடனே வந்து மத்தவங்கலாம் சொல்லும்போது நான் எதனா சொன்னேன்னா, "நீங்க வந்து யோசிச்சுட்டு சொல்லுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு விஜய் சேதுபதி உட்கார வச்சுடுறாங்க. அண்ட் கம்ருதீன் வந்து பாரு அண்ட் அரோராவ சொல்றாங்க. பாருங்களேன், ட்ரையாங்கிள் லவ்ல இருந்த 2 பேரையும் வந்து நம்ம கம்ருதீன் வந்து சொல்றாப்புல. அண்ட் சாண்ட்ரா வந்து சபரி அண்ட் சுபிக்ஷாவ வந்து சொல்றாங்க. அடுத்து திவ்யாவ திருப்பி வந்து எழுப்பி கேட்டதுக்கப்புறம் கமருதீனுக்கும், விக்ரமுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து விக்ரம் வந்து திவ்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. "நீங்க வந்து ஏதோ சொல்லணும். நீங்க வந்து ரொம்ப என் மேல கோவமா இருந்துட்டு ஏதேதோ சொல்றீங்க. நான் அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணவானா? உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்க. அண்ட் திவ்யாவோட பாயிண்ட் என்னன்னா, "நைட்டு ஃபுல்லா முழிச்சுட்டு இருந்தேன். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் தானே எனக்கு கிடைக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "பதில் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கும்போது, "வேணாம்" அப்படின்னு சொல்லவும், "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் வந்து பதில் சொல்லிடுறாங்க.
உடனே வந்து பதில் கேட்குற தன்மை கூட இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன கொண்டு போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க கிட்டயும் விக்கல்ஸ் விக்ரம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து சொன்னா கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. அவ்ளோ பொறுமை கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி அரோராவ சேவ் பண்ணிடுறாங்க. பார்வ சேவ் பண்ணிடுறாங்க. அண்ட் கானா வினோத், சுபிக்ஷா, விக்கல்ஸ் விக்ரமெல்லாம் சேவ் பண்ணிட்டு, சபரி, திவ்யாவையும் சேவ் பண்ணிட்டு, அண்ட் சாண்ட்ரா அண்ட் கனிய ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. தென் ஃபைனலி வந்து எல்லார்கிட்டயும் கேட்கும்போது, எல்லாரும் வந்து கனி தான் வேணும், சாண்ட்ரா வேண்டான்னவும், பாரு மட்டும் சாண்ட்ரா வேணும், கனி வேணான்னு சொல்லவும், கடைசியில கனி வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. கனி எவிக்ட் ஆகும்போது நம்மளோட பாரு வந்து ஒரே ஹாப்பினா ஹாப்பி அவ்வளோ ஒரு ஹாப்பி. சாண்ட்ரா கிட்ட வந்து அத எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. பண்ற டைம்ல வந்து பாருங்க எல்லார பத்தி புரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, திவ்யா காதுல வந்து விழுந்துடுச்சு. உடனே திவ்யா வந்து, "என்ன பாரு இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு பாரு" அப்படின்னு சொல்லவும், நம்ம பாரு வந்து, "உன் வேலைய பாரு. நீ எதுக்கு என் விஷயத்துல நுழையிற? மூக்க நுழைக்கிற? அண்ட் நான் வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீ வந்து அரைகுறையா கேட்டுட்டு சும்மா வந்து துள்ளி குதிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது கனி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அத கூட பார்க்காம, யோசிக்காம இவங்க வந்து கன்டென்ட் குடுக்குறதுல மட்டும் தான் குறியா இருக்காங்க. நம்ம திவ்யா அண்ட் பாரு. சாண்ட்ரா வந்து நெறையவே சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்டின்ட்டு சொல்லலாம். ஏன்னா, அவங்க கன்டென்ட் குடுக்கல. சமாதானப்படுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் சபரியும் சரி, விக்கல்ஸ் விக்ரமும் சரி ரொம்பவே வந்து அழுறாங்க. கனி கிளம்பும்போது. கனி அண்ட் பிக் பாஸ் கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு கனி சொல்லவும், முயற்சி பண்றேன் அப்டின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ப கனி வந்து அழாமயே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ் பேசினதுக்கப்புறம் கண்ல இருந்து பொல பொலன்னு தண்ணி வந்துருச்சு. அத நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபோட்டோலாம் வந்து எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அகெயின் பாரு, திவ்யா அண்ட் கமருதீன் இதே தான். பட் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். கனியோட அந்த கிளம்புற தருணம். அண்ட் கனி வந்து இப்போ கிளம்புறதுக்கான டிசர்வ்டு பெர்சன் இல்லன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அமித்தும் டிசர்வ்டு இல்லன்னு தான் நேத்திக்கு சொன்னேன். ஏன்னா வந்து ஒரு சிலர் ஒழுங்கா விளையாடாம அண்ட் நெறைய டாக்ஸிசிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து எனக்கு அன்ஃபேரா படுது. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாரு வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க. "இந்த லேடி இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டிட்டு திவ்யாவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. "இப்பயாவது புரிஞ்சுதா சாண்ட்ரா? ஹவ் பீப்பிள் ஹேட்ஸ் யூ அண்ட் ஹேட்ஸ் மீ" அப்படிங்கிறாங்க. "உங்கள எவ்வளோ பேர் வெறுக்குறாங்க பார்த்தீங்களா? என்னைய எவ்வளோ பேர் வெறுக்குறாங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, போட்டு கொடுக்கறது, அதெல்லாம் நம்ம பாரு வந்து பலமா செஞ்சுகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கனிக்கு பயணப்படம் போடுவாங்க இல்லையா? ஸ்டேஜுக்கு வந்ததும் அத வந்து போடுறாங்க. பரவால்ல கனி வந்து சும்மாவே மிச்சர் தின்னுட்டெல்லாம் போல. நெறைய வந்து சண்டை சச்சரவுல இருந்திருக்காங்க. நெறைய நல்ல 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 பாயிண்ட்ஸ் பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு கனிய ரொம்ப எந்த விஷயத்துல புடிச்சது அப்டின்னா, சாண்ட்ரா கிட்ட வந்து அந்த நைட்ல வந்து நெறைய கேள்வி கேட்டிருப்பாங்க எல்லார் எதிர. அந்த பாட்டு வந்து பாடுனது வந்து அவங்க கிட்ஸ கிண்டல் பண்ண மாரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த சம்பவம் ரிலேட்டடா அங்க தான் வந்து நான் கனி டிசர்வ்டு டாப் 5க்கு போக டிசர்வ்டு அப்டிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஆனா விஜய் டிவி நம்மளுக்கு தான் தெரியுமே அனுப்பி விட்டுட்டாங்க. அதற்கு அடுத்தது வீட்டுக்குள்ள உள்ள ஹவுஸ்மேட்ஸ் கிட்டலாம் வந்து கனி பேசுறாங்க. பேசினதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்புறத நம்ம பார்க்குறோம். ஆனா, எனக்கு ஒரே ஒரு ஷாக் என்னன்னா, என்ன இவ்ளோ சீக்கிரம் எபிசோட் முடியுது? ஏன்னா வந்து எப்பவுமே எபிசோடோட எண்டுல தான் எவிக்ஷன காட்டுவாங்க. என்னவோ மிட்லயே எவிக்ஷன காட்டிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, அதற்கப்புறம் கன்டென்ட் ஃபைட் கன்டென்ட்டுங்க. அத பிளான் பண்ணி தான் விஜய் சேதுபதி போர்ஷனையே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த வாரம் விஜய் சேதுபதிக்கு வந்து பெருசா வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அதையும் ஹவுஸ்மேட்ஸே வந்து தட்டி பறிச்சுட்டாங்க அப்டின்ட்டு சொல்லலாம். விஜய் சேதுபதி கிளம்பும்போது ஹேப்பி நியூ இயர் விஷஸ் சொல்றாங்க. அண்ட் நம்மளோட ஹவுஸ்மேட்ஸும் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு, சாப்பாடு வேணும், சாக்லேட் வேணும், கேக் வேணும், ட்ரெஸ் வேணும் அப்டிங்கிறாங்க. போதுமா லிஸ்ட் பெருசா போது அப்டின்னு சொல்லிட்டு, அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு, நம்ம விஜய் சேதுபதி பபாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா அண்ட் பாருவோட ஃபைட் வந்து நடக்குது. "உனக்கு உன் கருத்த வைக்கணும். போ வேலைய பாரு. நீ உள்ள போ. நீ வெளில போ" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த சாண்ட்ரா கிட்ட பேசுறத வந்து திவ்யா கேட்டுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த சண்டையோட தொடர்ச்சி தான் இது. அது மட்டும் இல்லாம வந்து திவ்யா வந்து ஒரு 3 பேர்கிட்ட சண்டை போட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாரு கிட்ட. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ப விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட. அடுத்தது வினோத் கிட்ட. இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு திவ்யா அண்ட் பாருக்கு வந்து ஃபைட் போகுது இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு முதுக காட்டிட்டு ஓடாத. உனக்கு மட்டும் வந்தா எமோஷன்ஸு எங்களுக்கெல்லாம் கிடையாதா? உன்கிட்ட பேசணும்னு எனக்கு ஒண்ணும் இஷ்டம் இல்ல. அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு போறாங்க. ஸோ இது பார்க்குறோம்.
அடுத்தது விஜய் சேதுபதி வந்து அந்த யாருக்கு வந்து டிக்கெட் டூ ஃபினாலே கிடைக்கக்கூடாது அப்படின்னும்போது மாறி மாறி பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து விக்கல்ஸ் விக்ரம சொல்றதும், விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யாவ சொல்றதும் நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விஷயம் வந்து பயங்கர ஃபைட்டா போயிட்டுருக்கு. நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் தெரியல. நீங்க சும்மா வந்து அழுதுட்டு இது பண்ணாதீங்க, ட்ராமா கிரியேட் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு திவ்யா நெறைய வார்த்தை விடுறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப அழுதுட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும், திவ்யா வந்து அத கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அதற்கு அடுத்தது வந்து, "என்ன உங்க வீட்ல இருந்து வந்து சொல்ட்டு போனாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க. உடனே "என் ஒய்ஃப பத்தி பேசாதீங்க, என் ஒய்ஃப பத்தி பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் எகிறிட்டு போறத பார்க்க முடியுது. உடனே வந்து, "நானும் தான் பிரேக் டவுன் ஆவேன். எனக்கும் தான் எமோஷன்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "ஸ்க்ரீன பிச்சுடுவேன்னு பிபி சொன்னார்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும், விக்கல்ஸ் விக்ரமும் பேசும்போது, அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டாபிக்கெல்லாம் எடுத்துட்டு வராங்க. உடனே விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் திவ்யாவோட ஆர்கியூமென்ட் பெருசா போனோனே, சபரி வந்துட்டு, "தப்பா பேசாதீங்க. அவங்க வந்து ஸ்க்ரீன பிச்சுடுவேன்றத வந்து தப்பான அர்த்தத்தில சொல்லல. அண்ட் தப்பாவும் எதுவும் நடக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, சபரி சம்மந்தமே இல்லாம ஒரு டாபிக் பேசவும், விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு, "திவ்யா அந்த அர்த்தத்தில சொல்லல. என் ஒய்ஃப வச்சும் அவங்க தப்பா சொல்லல. அண்ட் சுபிக்ஷா வச்சும் தப்பா சொல்லல. ஸோ யாரும் இந்த மாரி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஆனா, திவ்யா வந்து அத கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல. விக்கல்ஸ் விக்ரம் சைட்ல என்ன பேசுறாங்கங்கிறத கேட்கறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, "ஆமா நான் ரூடு, நான் அரகன்ட் தான், நான் இப்படிதான். என்ன தப்பு தப்பா தானே பேசுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப திவ்யா வந்து சண்டை போட தான் வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வாட்டர் பாட்டிலையும் வந்து தூக்கி எறியிறாங்க கோவத்துல. விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பக்கம் வந்து, "நான் பேசி தாங்க ஆவேன். இது வந்து அடிப்படை உரிமை. பிக் பாஸ் வீட்ல வந்து நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. அண்ட் நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் உரிமை இல்ல. நீங்க வந்து கருத்த முன் வச்சு தான் ஆகணும். நீங்க அத டினை பண்ணலாம், இல்ல ஆர்க்யூ பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். ஆனா நான் பேசி தான் ஆவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதற்கு அடுத்தது நம்ம கம்ருதீனும் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரு சண்டை போட்டால்ல, அப்ப நீ வந்தியா? இப்போ மட்டும் எதுக்கு வர கம்ரு?" அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கிட்ட எகுறுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வினோத் கிட்டயும் எகுறுறாங்க. 12 வாரம் உங்கள பத்தி கழுவி கழுவி தானே ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி சாரும் சரி, அண்ட் மக்களும் சரி. நீங்க என்ன ரொம்ப இது மாரி பேசுறீங்க அப்படின்னும்போது, "நீங்க வந்து ஒழுங்கா இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க வினோத். உடனே வினோத்தோட காதுல போய் ஏதோ சொல்லவும், கம்ருதீன், "என்ன காதுல சொல்ற, ஏன் வெளிய சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சண்டை. ஸோ பயங்கரமா வந்து சண்டை போயிட்டே இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, இந்த சண்டை ஸ்டாப்பே ஆவாது போல இருக்கு. நாளைக்கு நம்ம இத கன்டின்யூ பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.